எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல ஒரு வருஷம் பாடுபட்டு லாபத்தை கொண்டு வந்துட்டு கடைசியில் இப்ப நடந்த ஒரு வாரத்தினுடைய இறக்கத்திலேயே லாபம் எல்லாம் போய் இப்ப நோ லாஸ் நோ கெயின்ல இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர் புலம்பிட்டு இருக்கார். இந்த மாதிரி உங்கள யாருக்காவது நடந்திருக்கா? இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னுடைய அக்கௌண்ட்களை பொறுத்த வரைக்கும் நான் மியூச்சுவல் ஃபண்டில் கடந்த 5 நாளா நான் அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது, என்னமோ ஆயிட்டு போகுது, நான் அதை ஒரு 20 வருஷம் பீரியட்ல போட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இதுவே நான் மற்ற ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு 20% லாபம் வந்துருச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த லாபத்தில் 1% கூட போக கூடாத மாதிரி, அதாவது மறுபடியும் நஷ்டத்துக்கு வந்துடாத மாதிரி. இந்த இடத்துல நம்ம எடுத்திருக்கோம் 20% லாபத்துக்கு போயிடுச்சு அப்படின்னாவே நான் இந்த இடத்துல ஒரு 5% ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருவேன். அப்போ ஒருவேளை 20ல இருந்து ஒரு 30 போச்சுன்னா அந்த 5% தூக்கி 20% ட்ரெயிலிங் ஸ்டாப்ல வச்சிருவேன். அடிச்சுட்டு போகுது, அல்லது மேல இருந்து கீழே 5%லயே அடிச்சாலும் அடிச்சுட்டு போகுது. அந்த மாதிரிலாம் எனக்கு அடிச்சிருக்கு. அதனால நண்பர்களே, ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுக்கு ஒரு பாடம். இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா அப்ப நம்ம அக்கௌண்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றது சுதாரிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொரு நண்பருமே மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. ஒருவேளை திங்கக்கிழமை இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் இறங்கி இருக்கு, நம்ம நிஃப்டி 300 பாயிண்ட் இறக்கி விட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போதைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பிஐ ரிசல்ட் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் கம்பெனி நம்ம டாடா குரூப் ஆரம்பிச்சிருக்கு. எங்க தெரியுங்களா? அஸ்ஸாம்ல. அஸ்ஸாம் எங்க இருக்கு தெரியுமா? ஸோ இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இடம் இந்த அஸ்ஸாமுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பெருமை இருக்கிறதுலே கடைசியில் இருக்கு. ஆனால் நேற்று நியூஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. இப்போ வெள்ளிக்கிழமை நிஃப்டி நம்மளது 293 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியானுடைய நேற்று வந்த ரிசல்ட் நம்மளை காப்பாத்துமா? மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜூன் குவார்டர்னுடைய ரிசல்ட் சேல்ஸ் கொஞ்சோண்டு தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சீக்வென்ஷியலி பார்க்குறப்ப. அதே நெட் ப்ராஃபிட் என்பது சீக்வென்ஷியலி பெருசா இம்ப்ரூவ் ஆகல, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பட் இயர் ஆன் இயர் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எஸ்பிஐ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரெடிட் growth, அவங்க கொடுக்கக்கூடிய கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்ல, இவங்களுடைய காசா அப்படின்றது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அதை விட இன்னுமே டேர்ம் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் இதை எப்படி எடுத்துக்கு போடுது? மார்க்கெட் எப்பவுமே நீ நல்லா பண்ணியிருந்தாலும் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நீ மீட் அவுட் பண்ணல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பான். இப்போ ஒரு மணி கண்ட்ரோல் வெப்சைட்னா அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடியவங்க அது ஒரு எஸ்டிமேட் ஒன்று வச்சிருப்பாங்க. ப்ளூம்பர்க்னு இருக்கிறவங்க அங்க இருக்கிற அனலிஸ்டுக்கு அவங்க ஒரு எஸ்டிமேட், இப்படி ஊருக்கு ஒரு எஸ்டிமேட் அப்படின்றத வச்சிருப்பாங்க. அப்ப மார்க்கெட்னுடைய எஸ்டிமேட்டை இந்த எஸ்பிஐ மீட் அவுட் பண்ணிடுச்சா? இது திங்கக்கிழமை அன்னைக்கு எல்லா பேங்க்லயும் தூக்கி மேல தூக்கி மார்க்கெட்டையே கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த ரெண்டுமே நல்ல நியூஸா. பட் மார்க்கெட் எப்படி எடுத்துக்குது அப்படின்றத ரொம்ப முக்கியம். நண்பர்களே, இந்த சமயத்தில் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த காலத்துல சில பங்குகள்லாம் கடந்த 1 மாசம் 2 மாசத்துல ஏன் மேல் நோக்கி ஏறி வந்தான் அப்படின்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ தெரிஞ்சதுன்னா தான் எதிர்காலத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எதெல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு. ஒரு உதாரணத்துக்கு பந்தன் பேங்க்னு இருக்கு, அதெல்லாம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்தான். அத்வானி ஹோட்டல்ஸ்னு ஒரு ஷேர், அது இந்த டாட்டானுடைய ஏதோ டூரிசம் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒரு என்எஃப்ஓ வர்றப்ப அந்த மாதிரி ஹோட்டல் செக்டர்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆச்சு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்தாலும் அது நம்மளால ஏதாவது விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? ஒரு உதாரணத்துக்கு இவன் எங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்திருக்கான். ஆல்மோஸ்ட் 185 ரூபாயில இப்படி ஒரு பிளாட்டா சப்போர்ட் எடுத்தவன் டக்குன்னு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். ஏன் அவன் இங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே ஏற வேண்டியதானே? அது ஏன் இந்த 3வது இடத்துல 3வது தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான்? அந்த மாதிரி விசுவலைஸா பண்ணி பார்க்கணும். ஏதாவது வேற ஏதாவது எங்காவது சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்திருக்கானா? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக கீழே விழுந்து மறுபடியும் மேல் நோக்கி வந்திருக்கானா? அந்த கடந்த 1 மாசம் சார்ட் போட்டு பார்த்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அதை விசுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் அப்படின்றது கிடைக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது ஒரு நியூஸ் தான். இப்போ அத்வானி ஹோட்டல்ஸ் அப்படின்றது எடுக்கிறோம். இந்த அத்வானி ஹோட்டல்ஸ் இந்த ஒரே மாசத்துல 10% ஏறிச்சு. அது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. அது மட்டும் இல்லாம இந்த அத்வானி ஹோட்டல்ஸை நம்ம போய் விசுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எங்காவது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கானா? ஒரு 200 days மூவிங் ஆவரேஜ்ல ஒரு கிளியரா ஒரு சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போயிருக்கானா? அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஸ்.
இப்படியே நீங்க ஒவ்வொன்றா பேன் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இது எல்லாத்துக்கு பின்னாடி முதல்ல ஒரு நியூஸ் வந்து அப்ப வந்ததா இருக்கும், அல்லது ஒரு 10 நாள் கழிச்சு வரப்போகுது, ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வரப்போகுது, அல்லது ஸ்பிளிட் போனஸ்ன்னு ஏதாவது ஒன்று கொடுக்க போறாங்கன்னு ஒரு 10 நாள் கழிச்சு ஏதாவது நியூஸ் வர்ற மாதிரி இருக்கும். பிளஸ் அடிஷ்னலா இவன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல அல்லது ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ்ல ஒரு சப்போர்ட்ல எடுத்த பங்குகளா தான் இருக்கும். நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கணும். நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். வேணா இன்னொன்னு பார்த்துடலாமா? டக்குன்னு ஏதாவது ஒன்று 63.3 அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்ப இந்த 63 மூன் டெக்னாலஜிஸ் அப்படின்றது ஏன் இந்த ஒரு மாசத்துல 320 ரேஞ்சில இருந்து 400 வந்திருக்கான் அப்படின்னா, அவன் ஏதாவது கிளியரா ஏதாவது சப்போர்ட் எடுத்திருக்கானா, ஒரு டபுள் பாட்டம் மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கானா அப்படின்ற டிஃப்ரெண்டா நீங்க ஏதாவது ஒரு விசுவலைஸ் பண்ணி பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு ஏதாவது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே இறங்கின ஷேர்ல நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கேஆர்பி எல்லாம் ஏன் சமீபத்தில் இறங்கினா, அவனுடைய ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி இறங்கினா. ஆல்மோஸ்ட் இப்போ 10% பக்கம் கீழே விழுந்து கிடக்கு. அப்ப இப்ப கீழே விழுந்து கிடக்கிறப்ப அவன் வந்து நியூஸ்னால கீழே இறங்குறான், அவனுடைய ரிசல்ட் சரியில்லைன்னு கீழே வந்து விழுகிறான். அப்ப இந்த இடத்துல சப்போர்ட்ல வந்து விழுந்திருக்கான். இனி பேட் நியூஸ் முடிஞ்சு இங்கிருந்து மேல் நோக்கி ஏற போறானா, இல்ல இதையும் உடைச்சு கீழே போக போறானா அப்படின்றது தெரியல. ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இவனுடைய முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போயிட்டு ரிசல்ட் வந்து கீழே இறங்கினது கடைசி 3 நாள் தான். ஆனா இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அவன் ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அவன் போய் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொட்டுட்டு தான் கீழே வந்திருக்கான். அப்ப யாராவது இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறதோ அல்லது பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாவோ நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேரையும் அனலைஸ் பண்ணி அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணா நம்ம உண்மையிலேயே மாஸ்டர் ஆயிடலாம். நண்பர்களே, சில பேர்த்துக்கு சொல் புத்தி இருக்கும், சில பேர்த்துக்கு சுய புத்தி இருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம, அதாவது 100% வந்து சும்மா தேமேன்னு தான் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஏதாவது நடவடிக்கை எடுத்தா தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வீதிக்கு வீதி ஒரு பார் இருக்குது, சரக்கு அடிக்கிற பார் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 10% வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனே விட்டுருவான். இல்ல இன்னொரு 10% ஏப்பா இப்படி குடிச்சு வீணா போறீங்கன்னு சொன்னா மீதி விட்டுருவான். மீதி 80% கண்டிப்பா விடமாட்டாங்க. அவனுக்கு கையை பிடிச்சி தடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து குடி நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து 52,000 கோடி போன ஒரு வருஷத்துல பணத்தை லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல. அப்ப ரீட்டைல் ட்ரேடர்ஸை வந்து கொஞ்சம் குறைக்கணுமா வேண்டாமா? கடைசிக்கு அவங்களுடைய சார்பில் ஏதாவது நடவடிக்கை எடுத்து தானே ஆகணும். சில பேர்த்தினுடைய தொழில் ஆதாரத்தை புடுங்கிட்டோம்னு வச்சுங்களேன், அவன் வாய்க்கு வந்தபடி அவனுடைய மன கஷ்டம் தீர்ற வரைக்கும் திட்டதான் செய்வான். ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறவங்க அப்படி இப்படின்ட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்ல ரீட்டைலர்ஸே என்டர் பண்ண முடியல, ரீட்டைலினுடைய ட்ரேடிங் வாய்ப்பை பறிக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட பேச செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழில் ஆதாரம் அப்படின்றது போகுது. ஆனா உண்மைக்கு டேட்டா, உண்மையான டேட்டா தான் என்னைக்கும் பேசும். அந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, 52,000 கோடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல பணம் விட்டு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி தானே ஆகணும். ஸோ அந்த நடவடிக்கையை தான் செபி அப்படின்றது எடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன். இப்ப இதுவே இப்படி மாத்தி யோசிச்சு பாருங்க, இந்த 52,000 கோடி வந்து இன்ஸ்டிடியூஷனல் போயிருக்கு, ரீட்டைல் ட்ரேடர் கையில இருந்து வேற ஏதோ பெரிய ஜாம்பவான்கள் கைக்கோ அல்லது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் போயிருக்கு. அப்ப அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல இருந்து 50,000 1 லட்சம் தூக்கி கொண்டே கொடுக்கணுமா? அப்படி கிடையாது இல்ல. ஸோ முடியிருக்கிற மகராசி அள்ளு முடிஞ்சிட்டு போற அப்படின்ற மாதிரி நீங்க ரீட்டைல் ட்ரேடராகவே இருங்க. உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இருந்தா ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்டர் ஆகுங்க. அதை விட்டுவிட்டு 2,000 3,000 அப்படின்ற மாதிரி கொண்டு போய், அதாவது பணமே ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப அவங்க போய் லாஸ் ஆகிறத தடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். நண்பர்களே, இப்ப வரிசையா 7-8 பைபேக் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனுடைய பைபேக் பிரைஸ் நான் இன்னும் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கேன். ஒரு நண்பர் வந்து டிடிகே பிரஸ்டீஜினுடைய பைபேக் 1200, தனுக்கு அக்ரிடெக்னுடைய பைபேக் 2000 அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காப்ல. முதல்ல 300 400 500 அப்படின்ற மாதிரி பைபேக் பிரைஸ் கிடைச்சது. அதுல டாக்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வந்து ஏதோ ஒரு 20% டாக்ஸ் வந்து அது யாரு கடைசியா அந்த எண்டு கிளைண்ட்ல வந்து உழுகிறதா நான் ஒரு நோட்டீஸ் ஒன்று படிச்சிருந்தேன். எது எப்படியோ தற்சமயத்துக்கு இந்த டிடிகே பிரஸ்டீஜ் வந்து கரண்ட் ரேட் போயிட்டு இருக்கிறது வந்து 971. ஆக மொத்தம் இது ஒரு 230 ரேஞ்சு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இந்த தனுக்கு அக்ரிடெக் 1820 ரூபா. இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதுல ஒரு 180 ரூபா பக்கம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்மளுக்கு வந்து சில சார்ஜஸ் வேற வரும். அப்ப சார்ஜஸ் வாங்கி விற்கிறதுக்கு ஒரு 25 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு சார்ஜஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டிமேட் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு 25 ரூபான்னு வச்சுங்க. அது போக நம்மளுக்கு ஒரு 180 ரூபா லாபம் வருதுன்னு வச்சுக்குவோம். அதுல ஒரு 20% கழிஞ்சிருதுன்னு வச்சுக்குவோம். அப்ப அதுல ஒரு 40 ரூபாவே போகுதுன்னு வச்சுங்களேன். அப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது வெறும் 130 ரூபாயில இருந்து 150 ரூபா தான். வெறும் இந்த 130 ரூபாய் டு 150 ரூபாய்க்கு நம்ம வந்து இவ்வளவு பணம் போட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டியதா இருக்கு. சரி, ரிஸ்க் கொஞ்சம் நிறைய எடுப்போம் அப்படின்னா அந்த கம்பெனிக்காரன் திருப்பி நம்ம கிட்ட பூரா ஷேரையும் பைபேக் பண்ணிக்க மாட்டான். ஒரு ஷேரை வாங்கி பைபேக் கொடுத்தா மோஸ்ட்லி 100% அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருக்கு.
நம்ம ஓரளவுக்கு ஒரு ஷேருக்கு 130 ரூபா, 10 ஷேருக்கு அப்போ 1300 கிடைக்குன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு அப்ளை பண்ணோம்னா அவன் 8 ஷேரை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு அல்லது 9 ஷேர் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு முடிஞ்சா கெட்ட நேரமாக இருந்தால் 10 ஷேரையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பைபேக்கே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக மொத்தம் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், ஆனால் நம்மளுடைய ரிட்டர்ன் என்பது கம்மியாயிட்டே போகுது. இங்கே பாருங்க, ஒரு சிங்க குட்டியை மார்க்கெட் தொப்புன்னு கீழே விழுகிறப்ப சுஸ்லானை வந்து 40 ரூபாய்க்கு வாங்கி 70 ரூபாய்க்கு வித்துட்டாப்ல. சூப்பருங்க. இங்க பாருங்க, ஒரு நண்பர் ஒரு அருமையான தகவல் அவருக்கு தெரிஞ்சு சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 20,000 பாயிண்ட்ல இருந்த நிப்டி 51 ட்ரேடிங் டேல 5,000 பாயிண்ட் ஏறி இருக்கு. ரொம்ப வேகமா 2 மாசத்துல 5,000 பாயிண்ட் ஏறி இருக்குன்னா இதுக்குள்ள நியூஸ் இருந்தது. ஒன்னு பட்ஜெட் நியூஸ் இருந்தது, அதே மாதிரி எலெக்ஷனுடைய அவுட்கம் இருந்தது. இப்ப நியூஸ் எதுவுமே இல்லைன்னா அவன் பாட்டுக்கு ரொம்ப ஸ்லோவா மேலே கீழே ஏறி இறங்கிட்டு தான் இருப்பான். அப்ப வேகமா ஏறினது அதே மாதிரி வேகமா கீழே விழுகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் விழுகல. வேகமா ஏறினது வேகமா இப்ப வரைக்கும் விழுகல. இன்ஃபேக்ட் போன வாரத்தில் விழுந்ததே இந்த அமெரிக்காக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தான் கீழே விழுந்தது. ஏதாவது ஒரு பெரிய கெட்ட நியூஸா வரணும். இப்ப வரைக்கும் என் கண்ணுக்கு ஒரு பெரிய கெட்ட நியூஸா தெரியல. சும்மா 200-300 பாயிண்ட் ஏறி இறங்குற மாதிரி தெரியுது. பெருசா மேஜரா ஒரு 1000 பாயிண்ட் ஒரே நாள்ல இறங்குற மாதிரி எந்த நியூஸுமே என் கண்ணுக்கு தெரியல. இந்த செபியினுடைய டெரிவேட்டிவ்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்து மேபி ஒரு 1000 பாயிண்ட் வாலட்டிலிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா என் மூஞ்சில கறியை பூசிக்கிட்டு அன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப பிளாட்டா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மார்க்கெட்டுக்கு ஏற்கனவே அந்த நியூஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். மார்க்கெட்டில் யாருக்குமே தெரியாம எதிர்பாராம டபார்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரணும், அப்பதான் மார்க்கெட் இறங்கும். நண்பர்கள், இந்த லோ ரேட் எது ஹை ரேட் எது அப்படின்றது சரியா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, 1 லட்ச ரூபா இருக்குன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ல ஒவ்வொரு ஷேர்லையும் 10,000 வாங்கிக்கிறாங்க. ஏதாவது ஒரு ஷேர் 12,000 போகும்போது அந்த 2,000 மட்டும் வித்து விட்டுட்டு ஏதாவது ஒரு ஷேர் இறங்கி இருந்ததுன்னா அந்த 2,000 தூக்கி இதுக்குள்ள இறங்கின ஷேர்ல போட்டுருவாங்க. இப்படித்தான் லோல வாங்கி ஹைல வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருனாலுமே எது லோ எது ஹை அப்படின்றது அக்யூரேட்டா சொல்ல முடியாது. கெஸ் வேணா பண்ணி பார்க்கலாம். அப்படி கெஸ் பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன் இதுதான். சேனல் பேட்டர்ன் தெரிஞ்சிருந்ததுன்னா இதுதான் லோ பிரைஸ், இதுதான் ஹை பிரைஸ். இந்த சேனல் பேட்டர்ன் வந்து பிளாட்டா இருக்கலாம், அல்லது அப் ட்ரெண்டில் இருக்கலாம், அல்லது டவுன் ட்ரெண்டில் இருக்கலாம். ஆனால் நீங்க ஒரு சேனல் பேட்டர்ன் போட்டு கண்டுபிடிச்சு பழகிட்டீங்கன்னா எது லோ எது அப் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 10க்கு 7 அல்லது 8 அந்த மாதிரி ஒரு அக்யூரேசி ரேட்ல பிடிக்க முடியும். நான்லாம் ஒரு காலத்தில் அந்த மாதிரி அக்யூரேட்டா பிடிச்சிருக்கேன். நம்ம எது கரெக்டா டாப் எங்க இருந்து கீழே இறங்கு அந்த மாதிரிலாம் அக்யூரேட்டா பிடிச்சி அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருந்துருக்கேன். இந்த ரமா ஸ்டீல் டியூப்ஸ்ல நான் எந்த நியூஸும் பார்க்கலைங்க. தற்சமயத்துக்கு அந்த ஷேர் வந்து இவனுடைய 2023 கணக்குப்படி பார்த்தோம்னாக்கா அவன் ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கே 11லேருந்து 16 வந்தாலும் சந்தோஷம் தான், அல்லது 16 ரூபாயிலிருந்து 4 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான். தற்சமயத்துக்கு 1.5 வருஷ பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த பேட்டர்ன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்படியே ட்ரேட் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா மேபி ஒரு 16 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த பேட்டர்ன் உடஞ்சி சின்ன பின்னம் ஆயிடுச்சுனாக்கா அடுத்தது அப்புறம் புது பேட்டர்னை கண்டுபிடிக்கணும். அதனுடைய அடிவாரம் 4 ரூபாய்னு காட்டுறான். ஒரு நண்பர் சொல்றாரு, இது வரைக்கும் F&O புரியாம இருக்கிறவன் நான் அப்படின்ட்டு. அதுதான் நல்லது. அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து 2 விதமா இருக்கு. கேஷ் மார்க்கெட்ல நம்ம போயிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம்னா அந்த ஸ்டாக்ல பங்குதாரர் நம்ம ஆயிடுறோம். ஸோ நம்ம பணம் கொடுத்து அவனுடைய ஷேரை வாங்கி பங்குதாரர் ஆயிடுறோம். இதுல வந்து எந்த விதமான கேம்பிளிங்கும் இல்லை. ஆனால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ட்ரேடிங்காகவும் அணுகிறவங்க, அதாவது ஒரு கேம்பிளிங் ஸ்பெகுலேஷனுக்காக அணுகிறவங்களும் இருக்காங்க, ஆர்பிட்ரேஜ் அதை நோக்கி அணுகிறவங்களும் இருக்காங்க, ஹெட்ஜிங்காக அணுகிறவங்களும் இருக்காங்க. இந்த ஆர்பிட்ரேஜ் ஹெட்ஜிங் பண்றவங்கலாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல நல்ல எண்ணத்தோட அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை உபயோகப்படுத்துறவங்க. அதே ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல போறவங்க முக்காவாசிக்கு மேல எல்லாம் ஸ்பெகுலேஷன் சூதாட்டத்துக்காக போறதா. ஸோ உங்களுக்கு தெரியாம இருக்கிறதே அது நல்ல விஷயம் தான். ஒரிஜினல் ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஷேரை வாங்கி ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் ஆகி அவங்க கொடுக்குற டிவிடெண்டோ அல்லது மற்ற கார்பரேட் ஆக்ஷன்ஸையோ அனுபவிக்கிறதா. மற்றபடி இந்த F&Oல நிறைய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிட்டு வெய்ராஜா வெய் வந்தா உனக்கு இல்லைன்னா எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மங்காத்தா ஸ்டைல விளையாடுறதா இந்த F&O. பட் கேஷ் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அந்த கம்பெனியை வளர்த்தி விட்டு நம்மளும் அது கூட சேர்ந்து வளர்ற மாதிரியான ஒரு கணக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.